நியூ இயர் நைட் சர்வீஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு நாளில் 3 சர்வீஸ் பேசினது உண்டு. நான் எப்படி 3 சபைக்கு பேசினது உண்டு. எப்படி நியூ இயர் அன்னைக்கு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் 3 சபைக்கு போவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி போயிட்டு இருந்த ஒரு ஆள் நான் கிட்டத்தட்ட 8 மாசமா எங்கேயுமே போல. உண்மையை சொல்கிறேன், இந்த வெள்ளை சட்டை போட்டு கிட்டத்தட்ட 12 மாதம் ஆச்சு. எப்படி சட்டை போட்டே ரொம்ப நாள் ஆச்சுப்பா நான் போட்டு. என்னை எங்கள் சர்ச்சில் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, என்ன உதயா வெறும் டிஷர்ட்டோடய சுற்றுற? பார்க்குறவங்க அக்காலாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் வரும்போது என்னை சட்டை போட்டே பார்க்க முடியாது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது கூட என்ன போட்டு வந்திருப்பேன், பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தெரியும். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த 8 மாதம் கழிச்சு ஆண்டவர் என்னை இங்கே வர வைக்கும்போது ஒன்று சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் போய் என்ன ரொம்ப நாள் கழிச்சு போகிறேனே, என்ன செய்வீங்க? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போ, இன்னைக்கு அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்று கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறாருன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை சரி பண்ண போகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதைத்தான் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. நான் மெசேஜ்லாம் கொடுக்க போகிறது இல்லைங்க. எனக்கு ஒரு வசனமும் தெரியாது, இப்போ என் மைண்டில் இல்லை. தெரியாதுன்னா எனக்கு ஆண்டவர் இதை சொல்லி அனுப்பலை, வசனத்தை சொல்லி அனுப்பலை. ஆனால் எனக்கு சொல்லி அனுப்புனது அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கும் எனக்கும் உள்ள உறவை நான் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு, அப்படி தான் சொல்லி அனுப்புனார். அதான் ஆண்டவர் சொன்னேன். நான் சொன்னேன், ஆண்டவர் நான் போய் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் போயிட்டு. ஆனால் இப்படி இருந்தவன், இப்படி தான் இருந்தேன். ஆனால் ஒரு காரணத்தினால நான் எங்கேயும் போகாமல் இருக்கிறேன். ஆனால் 8 மாதம் கழித்து ஆண்டவர் என்னை இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். நான் அப்போ தான் நம்பினேன், இல்லை ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு மகாந்திரம் உண்டு. ஏன்னா 2-3 மீட்டிங் கூட கூப்பிட்டாங்க, நான் வெளியில் எங்கேயுமே போகல. ஆனால் எனக்கு என்ன தெரில, இங்கே ஆண்டவர் போகும்பொழுது இல்லை ஒரு காரணம் உண்டு அப்படின்னு. இந்த ஒயிட் ஷர்ட் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது கூட ஒரு இது இருக்குது. எனக்கு நேரம் இல்லை, நான் எதை சொல்லணும், டைமிங் வேறு ரொம்ப கம்மி. ஷர்ட் கூட என் ஷர்ட் கிடையாதுங்க. இது உண்மையை சொல்ல, ஷர்ட் கூட என் ஷர்ட் கிடையாது. ஏன்னா நான் ஷர்ட் போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால காலையில் ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு பார்த்தேன். காலையில் ஈவினிங் வர ஒரு மீட்டிங், நான் சாயந்தரம் அங்கே மெயின் சர்ச்சில் கூட வாலண்டியர்ஸ் மீட்டிங் நடத்துவேன். டிஷர்ட் போட்டு நடத்திட்டு வந்துடுவேன். அங்கே யாரும் நம்மளுக்கு கேட்கல. சரி ஈவினிங் வர ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங் போகிறோம், என்ன பண்ணுறது, காலையில் என்ன பண்ணி பார்த்தேன், சர்வீஸ்க்கு ரெடி ஆகும் பொழுது சாதாரணமாக ஒரு ஷர்ட் இருந்துச்சு, எடுத்து போட்டு பார்த்தேன். சட்டையே பத்தலை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சட்டை போட்டு, நம்ம வர உடம்பு வேறு கொஞ்சம் பெருசாகிட்டு போல. என்னடா அது சட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஈவினிங் வேறு மீட்டிங் வேறு, என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, நம்மளும் ஆளும் தாடியமாக விதமாக இருக்கும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்டில் தான் இருந்தேன். ஷர்ட் வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஒயிட் ஷர்ட் போட்டு கிட்டத்தட்ட 12 மாதம் ஆச்சுப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எங்கள் ஊழியத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், இதை தான் போடுவேன். ரொம்ப நாள் ஆச்சு. நான் கடைசியாக பேசின மீட்டிங் நியூ இயர் 1ஆம் தேதி ஒரு சபையில் நான் பேசிட்டு வந்தேன். அன்றைக்கி நான் ஒயிட் ஷர்ட் போடல, ஒரு குர்தா போட்டிருந்தேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படி இருக்க ஒரு இருந்து கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் இடைவேளை கழித்து ஆண்டவர் இங்கே கொண்டு வராருன்னா ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு. அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னக்காக நான் சொல்லணும்னு சொல்லலை, உங்களுக்கு புரியணும்ல. நான் ஒரு விதமாக நடத்தலாம் நினச்சேன், ஆனால் சிலது புரியணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போது இப்படி நான் ஒரு இதில் இருந்த நம்ம இன்றைக்கி ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா நான் சொல்லுவேன், இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கேருந்து போகும்பொழுது அந்த பாப்பா சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க அதை? எத்தனை பேர் நான் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா. கீபோர்ட் வாசிப்பாங்களா யாராவது? இல்லையா? வாசிப்பாங்களா? சரி பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. நம்ம கீபோர்டே இல்லாமல் தான் பாடி பழகிட்டு இருந்தால் பேசிக் வாசிச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சும்மா கார்டு ஏற்ற பீட் போட்டால் எனக்கு போதும், ரொம்பலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை தெரிஞ்ச பாட்டு தானே, ஆதனை ஏதாவது ஒரு பீட்மா, உனக்கு தெரிஞ்ச பீட் போடு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ எந்த பீட்ல போனாலும் அதை நான் கண்டினியூ பண்ணிப்போம், பிரச்சனை இல்லை. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே
உங்க சத்தம் தெரிஞ்ச பாட்டு தானே. முழு பலத்தோடு ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை ஓ ஆமே ஆராதனை ஆராதனை எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ரிமஷகதரா ஆராதனை ஆராத ஓ ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆமே ஆராதனை 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 நன்றி ஆண்டவரே. ஆராதனை 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 எல்ரோஹி என்னை கண்டீரே. இந்த மாலை வேளையில சொல்லுங்க வாயை திறந்து எல்ரோயி எல்ரோயி ராஜா என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு அந்த இருதயத்தை தந்துருங்கப்பா. எத்தனை பேருக்கு இந்த வாலிப நாட்கள் அந்த இருதயம் வேணும்? ஓ ஆராதனை. சும்மா பாடக்கூடாது தம்பி தங்கச்சி. ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஓ ஆராதனை ஆரா ஆமே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. இந்த வாலிப நாட்கள் அதுதானே முடியல நம்மளால. ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ராஜா ஆராதனை ஆராதனை ஆசை நாயகா அருகில் ஆனந்தம் என்னமே ஏக்கமே இயேசு தெய்வமே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க அந்த வார்த்தையை? ஆசை நாயகனா எத்தனை பேர் சொல்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பாருங்களேன்,
உண்மையை சொல்லட்டுமா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே பொய் சொல்ற இடம் எது சொல்லுங்க? பொய் உதடு கர்த்தருக்கு எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, எப்படிப்பட்டது? ஆனா கிறிஸ்தவத்துல இல்ல, நம்ம கிறிஸ்தவருக்குள்ள அதிகமா நம்ம பொய் சொல்ற இடம் எது தெரியுமா? சபையில. அதுவும் இந்த ஆராதனையில தான் பயங்கரமா பொய் சொல்லுவோம். ஆனா நான் சொல்லட்டுமா, நம்ம சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுறார் தெரியுமா? அதாங்க அவர் உங்க மேலே என் மேலே வச்சிருக்கிற அன்பு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது நம்ம பாடுவோம் இங்க, உம்மை முழு உள்ளத்தோ, வெளில போனோடனே மாறிடுறோம். ஆமாவா இல்லையா? ஆண்டவரே, ஆராதனையில் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு இப்ப மாறிட்டேன் ஆண்டவரே. ஆனா வெளில போனோன்னு மாறிடுவோம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, அந்த ஆராதனையிலயும் அவர் நம்ம மேல பிரியப்படுறாரு தெரியுமா? அதாங்க அவர் உங்க மேலே என் மேலே வச்ச ஒரு அன்பு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றேன் தம்பி, இந்த வாலிப நாட்கள்ல நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், என்னன்னா, நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல, அந்த வழி அதெல்லாம் போட்டாங்கல்ல, அந்த வழியை சூஸ் பண்ணி கரெக்டாக போய் புரியறதுக்கு என்ன தெரியுமா தேவை? அவரோடு கூட உள்ள உறவு நமக்கு கரெக்டாக தேவை. அவரோடு கூட உறவுல இருந்துட்டோம்னா அந்த வாலிப நாட்களில் நான் சொல்லுவேன், ஏன் சொல்கிறேன் தெரியுமா உறவு நமக்கு தேவைன்னு சொல்லி? திடீர்னு வந்து ஒரு வழியில் நின்றுட்டு ஏதோ ரைட்டு போக சொல்லுது, மனசு லெஃப்ட் போக சொல்லுதுன்னு போயிட்டா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு உறவுல கனெக்டில் இருக்கான் பாருங்க, அவன் அப்போதுலேருந்து அந்த, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது, அந்த கனெக்டில் இருக்கிறவனுக்கு தான் சரியான அந்த வழி என்ன புரியும், சத்தம் புரியும். உறவுலே இல்லை, அந்த சத்தமே நான் கேட்டதில்லை, இது வரைக்கும் நான் சத்தமே கேட்டதில்லை அப்படின்றவனுக்கு பக்கத்தில் வந்து நம்ம பிரச்சனையில் நின்றுட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்வார், இப்பா இப்படி போப்பா, ரைட்ல போ, நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை கேட்டு அந்த உறவுல இருக்கிறவனுக்கு தான் அது புரியும். ஆண்டவர் அநேகருக்கு வழி சொல்லிட்டு தாமா இருக்காரு. இன்னைக்குமே ஆண்டவர் அநேகருக்கு வழியை காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னதான், நான் உனக்கு போதித்து நான் என்ன பண்ணுவேன், உனக்கு வழியை காட்டுவேன், உண்மையில என் கண் வைத்து உனக்கு, அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனா இன்னும் நமக்கு அது புரியறது இல்லை. ஏன் தெரியுமா? அந்த உறவுல நம்ம போய் பழக்கம் இல்லை, அந்த சத்தத்தை கேட்டு நமக்கு பழக்கம் இல்லை. எது ஆண்டவர் சத்தம் தெரியல. ஆண்டவர் தினமும் வழி சொல்லிட்டு இருக்கிறார். நான் சொல்லட்டுமா, சில நேரத்தில் நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் நமக்கு நன்மையான வழியில நடத்துகிற ஒருத்தர் அவர். சில நேரத்தில் நம்ம தவறான வழியில போயிட்டு இருப்போம் நம்மையே அறியாம, ஆனாலும் உங்களை என்னையும் நேர் வழியில நடத்துகிற அன்பு தான் அந்த அன்பு. அதான் நான் சொல்றேன், அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்போடு கூட உறவுல ஐக்கியமாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில நான் சொல்லுவேன், என்ன வேணா இருக்கட்டும், அந்த உறவுல கனெக்டா இருக்கிற வாலிபனை ஒருத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு ரெண்டே காரியம் தான். இன்னைக்கு யாருடைய உறவு, அவருக்கும் உங்களுக்கும் எந்த உறவு, அதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவரோடு கூட இருக்கிற உறவு இன்னைக்கு யாரா இருக்கலாம்? ஒருவேளை தூரமா இருக்கலாம், ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரமா இருப்பீங்களா இருக்கும். ஒருவேளை அவரோடு கனெக்ட் ஆக முடியாம இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு திரும்ப போகும்பொழுது அந்த உறவோடு கூட தான் நம்ம போறோம். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவர், இது வரைக்கும் என் உறவு உங்களை விட்டு தூரமா இருந்திருக்கலாம் ஆண்டவரே, நான் உங்களை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னோடு கூட நான் உறவாட விரும்புறேன். அவர் விரும்புறாருமா, நான் உன்னோடு கூட உறவாட விரும்புறேன். ரெண்டாவது காரியம், அவர் இன்னைக்கு உங்களை அபிஷேகத்தில் நடத்த விரும்புறார். ரெண்டே காரியம், இது ரெண்டு காரியம் தான். நான் உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? பிசாசு சொல்லுவான், நம்ம அவரோட உறவுல தான் இருக்கணும்னு நினைப்போம் சில நேரத்தில். அப்பதான் பிசாசு வந்து காதுல சொல்லுவான், நீ எல்லாம் எங்க போய் அவரோடு கூட உறவுல இருக்க போற, நீ யார் தெரியுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் அவர் தான். எந்த நிலைமையில இருந்தாலும் நேசிக்கிற ஒருத்தர் யார் தான்? அவர் தான். அதனாலதான் இளையகுமாரன் கதை தெரியும்ல உங்களுக்கு, அந்த கதை தெரியும். அவன் வரான், அவன் வரும்பொழுது அவன் வரணும்னு அவர் வெயிட் பண்ணலங்க. அந்த தகப்பன் என்ன பண்ணல, வரணும் வெயிட் பண்ணல, அவனுக்காக என்னென்ன செய்யணுமோ அதை ஆயத்தப்படுத்திட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இப்ப அவன் உள்ள வந்தான்னா அவனுக்குள்ள என்ன ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும், அப்பா நம்மளை எப்படி பாக்குறாரோ. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ள வரும், நமக்குள்ள உள்ள வரும்போது எப்படி இருக்கும், யாரை நம்மள என்ன சொல்லுவாங்களோ. எனக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த கில்ட்டி ஃபீல் தான், அந்த ஒரு விதமான காரியம் தான் உங்க உறவை தடை பண்ணிட்டு இருக்கு நிறைய பேருக்குள்ள. நான் சொல்றேன், ஆண்டவர் நான் அப்படி பார்க்கல தம்பி.
ஆண்டவர் அப்படி பார்க்கல தங்கச்சி. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மனுஷன் பார்வை வேற, ஆண்டவருடைய பார்வை வேற. அங்க பாருங்க, அந்த இளையகுமாரன் வரான். அவன் வரும்பொழுது, இப்போ அவன் வரான், மனம் திரும்பி வரான், பண்ணி தோடலாம் தின்ட்டு வரான். வரும்போது அவனுக்குள்ள எப்படி என்ன எண்ணத்தோட வந்திருப்பானோ தெரியல இல்லையா? அப்பா சேர்த்து பாரான்னு தெரியல, கூட இருக்கிறவனுங்களாம் என்ன பேச போறானுங்கன்னு தெரியல. அந்த மனப்பான்மையில தான் உள்ள வந்திருப்பான். அப்படிதானே அவன் வந்திருப்பான். அவனோட எண்ணம் அப்படித்தானே இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அவனுக்கு அந்த அதாவது அந்த தகப்பன் தாம் பிள்ளை அந்த அந்த கில்ட்டி ஃபீல்குள்ள, அந்த மனத்தாழ்மைக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, அதான் அந்த தகப்பன் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு போயிட்டு முன்னாடி அவன் வர்றதை பார்த்துட்டு, அவன் வர்றதுக்கு முன்னாடி அப்பா வந்து என்ன பண்ணிட்டார், முன்னாடி நின்றார். அவனை பார்த்தோன்னு சொல்ற, ஏய் என் பிள்ளை இப்படி இருக்கான், வஸ்திரத்தை என்ன பண்ணு, மாத்து, அவனுக்கு மோதிரத்தை போடு, என் பிள்ளை வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணு. ஆனா இப்போ இதை பண்ணதுனால அவனுக்குள்ள என்ன வரும்? ஆனா இப்போ அதே அப்பா அப்படியே தூரத்திலே நின்று ஒரு விதமா உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த மனத்தாழ்மையோட அந்த கில்ட்டி ஃபீல் வீட்டுக்குள்ள வந்திருப்பான். ஆனா அந்த கில்ட்டி ஃபீல் அவளுக்குள்ள, அப்பா நம்மள என்ன, அப்பா நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, அப்பா இன்னைக்கு நம்மள ஏத்துக்கிட்டாங்களா தெரியல, வந்துட்டோம், நமக்கு அந்த பழைய உறவு இருக்குமா, பழைய போல நம்மள பிள்ளைய அப்பா பாப்பாரா? ஆனா நான் சொல்றேன், அந்த அந்த கில்ட்டி ஃபீலை மாத்துறதுக்கு தான் அந்த தகப்பன் என்ன பண்ணினார். அது எதுக்கு உதாரணமா சொல்லப்படுறதுன்னா, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், நீங்க எந்த நிலைமையில இருந்து வேணா வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த உறவை புதுப்பிக்க நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ வந்தா மட்டும் போதும். அவர் உன்னோட அந்த கில்ட்டி ஃபீலை மாத்தி உன்னை திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்துல, தன்னுடைய மகனா அந்த உறவுல, அந்த அப்பா பிள்ளைன்ற உறவுல சேர்க்க அவர் ஆயத்தமா தான் இருக்கிறார். நான் சொல்லுவேன், நீ எதையா விட்டுட்டு வா, நான் இந்த இடத்துல இருக்கிறவனை விட்டுட்டு வா, அதெல்லாம் சொல்ல, நீ வந்தாலே போதும். முதல்ல நீ வந்துட்டா போதும், உன்னை திரும்ப அவர் சேர்த்துக்குள்ள ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு நம்மள ஆனா பிசாசு என்ன சொல்வானா, பிசாசு என்ன பண்ணுவான், உன்னை அந்த கில்ட்டி ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ இப்படி பட்டவன் தானே, நீ இதை தப்ப பண்ணல. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் அதை பார்க்கறது இல்ல. நீ வந்தா மட்டும் போதும், உன்னை அதை மாற்றி உன்னை திரும்பவும் அந்த உறவுல சேர்க்க இன்னைக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீல்னால அவரை விட்டு தூரமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம சில நேரத்தில் பழைய தவறு செஞ்சிருப்போம், அது திரும்ப பிசாசு என்ன பண்ணுவான், ஞாபகப்படுத்துவான். சில மனுஷங்களுக்கு மூலியமா அதை சொல்லி காட்டுவான். அதனாலே சில பேரோட உறவு பாதிக்கும், தெரியுமா? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா தான் இருப்போம், பழைய காரியங்கள் நம்மள அந்த மனத்தாழ்மைக்குள்ளே கொண்டு போயிடும். ஆமாவா இல்லையா தம்பி நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? பழைய பாவத்திலிருந்து வரும்போது பிசாசு சொல்லுவான், நீ இப்படி பட்டவன் தானே. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ அதை யோசிக்காத, நீ வா, நான் என்ன பண்றேன், அவனை மாற்ற நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு உறவுல தடையா இருக்கிற காரியம் அந்த மனத்தாழ்வு, அந்த கில்ட்டி ஃபீல். கில்ட்டினா தானே, எனக்கு இங்கிலீஷ்ல அவ்வளவு தெரியாதுங்க, உண்மையாவே சொல்றீங்க. அர்த்தம் அதானே அதுக்கு, மனத்தாழ், அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அது அந்த கில்ட்டி கான்சியஸ் என்ன சொல்லுவாங்க, குற்ற மனசாட்சியா? குற்ற மனசாட்சி. தப்பு செஞ்சுட்டு உள்ள வருமேன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் அதை மாற்றி திரும்ப அந்த உறவுல உங்களை சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் இந்த குற்ற மனசாட்சியினால தான் அவரோடு கூட இருக்கிற உறவை விட்டு தூரமா இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த குற்ற மனசாட்சி உன்னோடு தூக்குவார். நான் நிச்சயமா சொல்லுவேன், மாற்ற அவர் போதுமானவராக. நீ நினைக்காத என்னெல்லாம் ஆண்டவரை மாற்ற முடியுமா, நான் சொல்லட்டுமா? நீ நினைக்கிறது உன் புத்தி கெட்டினது போலதான், ஆனா அவர் உன்னை குறித்து யோசிக்கிறது வேற. உன் பார்வைக்கு நீ நினைக்கலாம் நான் அற்பமானவன் தானே. நான் சொல்றேன், உன் பார்வைக்கு நீ அற்பமானவதான், அவர் பார்வைக்கு நீ தான் விலையேற பெற்றவன். ஏன் தெரியுமா? இத்தனை பசங்க சபையில இருக்கலாம், சபையில இருந்து இன்னைக்கு வராம இருப்பான். இந்த ஊர்ல எத்தனை பசங்க, வாலிப பசங்க இருக்கலாம். உன் பார்வைக்கு நீ அற்பமா எண்ணிட்டு இருக்கலாம், ஆனா அவர் பார்வைக்கு நீ விலையேற பெற்றவளா தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு நீ ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்சியஸை எடுத்துரு, அந்த குற்ற மனசாட்சி எடுத்துரு. உனக்கும் அவருக்கும் உள்ள உறவை தடை பண்ற அந்த குற்ற மனசாட்சி இன்னைக்கு ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா. அவரோட உறவு கொள்ள முடியாதபடி உனக்கு எந்த குற்ற மனசாட்சியாட்ட இருக்கட்டும். நான் சொல்றேன், எவனும் பாவம் பண்ணாதவன் இல்ல, ஆனா பாவத்துல இருக்க ஆண்டவர் விரும்பல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாருமே பாவம் பண்ணிட்டு வந்தவன் தான். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவம் செஞ்ச மனுஷனை வெறுக்கல. ஆனா பிசாசு சொல்லுவான், உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நீ இருக்கிற அந்த குற்ற மனசாட்சியை விட்டுட்டு நீ இருக்கிற வண்ணமா வந்தன்னா அவர் திரும்ப உன்னை உறவுல சேர்க்க, அந்த மகன்ற ஸ்தானத்தை கொடுக்க, அந்த மகன்ற ஸ்தானத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா தான். அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு உங்களை இன்னும் எடுக்கவே இல்லை. எடுத்தாதானுங்க திரும்ப கொடுக்க.
அவர் உன்னை என்னை பார்க்கறது அதே மனப்பான்மையில தான். அன்பு தம்பி தங்கச்சி, நான் சொல்றேன், நம்ம தான் நினைச்சுப்பா அப்பா நம்மளை சேர்த்துப்பாரா இது பண்ணி. ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், அப்பா பார்வையே வேற. அவர் என்னைக்குமே நம்மளை பார்க்கிறது மகனாக மகளாகத்தான். நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குற்ற மனசாட்சி வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க, அவர் என்ன மகனா பார்க்கிறார், அவர் என்ன மகளா பார்க்கிறார். அந்த இருதயத்துல அந்த இது வந்துருச்சுன்னா, அந்த உறவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா குற்ற மனசாட்சி உங்களுக்கு பிரிக்காது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா தம்பி? எனக்கு இவன் பேசணும்னு எனக்கு பயமாயிட்டு. அவனே பார்த்தா சின்ன பயமா இருக்கிறான். அவன் சின்ன வயசுல அப்படியா ஆண்டவரே? ஆனா உண்மையிலே இதையும் ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவது காரியம், இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன தெரியல, ஆண்டவர் காலையிலே சொன்னார், இன்னைக்கு ஒண்ணு குற்ற மனசாட்சினால உறவை விட்டு தூரமா இருக்கிற. இன்னொரு காரியம் ஆண்டவர் சொன்னது, இன்னைக்கு அநேகருக்குள்ள பார்க்கிற பார்வையில சரியில்லாத காரியங்கள் உண்டு. அது யாருக்குள்ள இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். முடியல உங்களால சரியான பார்வையை, ஒருத்தன் ஆப்போசிட் ஜெண்டர் உங்களால சரியா பார்க்க முடியாம மனசுல தவிக்கிற சிலர் உண்டு. எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. உடனே நினைச்சிக்காத அதுங்க பசங்களுக்கு மட்டும்தானே, பாய்ஸ்க்கு மட்டும்தான், கேர்ள்ஸ்க்கு இல்லை. நான் சொல்லட்டுமா, எல்லாருக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்குங்க. அநேக வாலிப பிள்ளைகள் என்கிட்ட வந்து சொன்னதை நான் பார்த்துருக்கிறேன். என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப நாட்கள்ல நான் பயந்துட்டேன். சில கேர்ள்ஸ் வந்து நான் வெளியே ஊர்களுக்கு போகும்பொழுது அவங்க பார்க்க கூடாத காட்சிகள் எல்லாம் பார்த்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, அண்ணா முடியலண்ணா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வாலிப ஆண் பிள்ளைகள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னால தவறா கஷ்டமா இருக்குனே. இன்னைக்கு அந்த போல மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுற எதையாவது பார்க்கும்போது, அது எதுவா வேணா இருக்கட்டும், டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கா? இதுதான் அந்த உறவை தடை பண்ணுகிற அந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் மாத்துவார். இன்னைக்கு அநேகருக்கு அது அந்த ஆண்டவரோடு கூட உள்ள உறவை தடை பண்றது இப்படிப்பட்ட காரியங்கள். கரெக்டா நான் சொல்றது தெரியல எனக்கு எத்தனை பேருக்கு அது இருக்கு இல்லைன்னா நான் சொல்ல விரும்பல. ஆனா இன்னைக்கு பேசிக்கா வாலிப நாட்கள்ல நடக்கிறது. கரெக்டா அநேகருக்கு நடக்கிற காரியம் இது. உறவை துண்டிக்கிற காரியம் இதுதான். அமைதியா இருக்கிறீங்க, நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். நீங்க அமைதியா இருக்கிறதுனால நான் பேசுறதெல்லாம் கரெக்ட் ஆயிடாது இல்லையா? ஆனா நீங்க பேசணும், நான் அதை தான் விரும்புறேன். நம்ம வந்து ஒரு யூத் மீட்டிங்க்கு தானே வந்திருக்கிறோம். எல்லாரும் கலந்து ஆலோசிச்சாதான் நல்லா இருக்கும் இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது? வாலிபர்களோடு அப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நீங்க அமைதியா இருந்துட்டா நான் பாட்டுட்டு எனக்கு ஏதோ ஒரு 40 நிமிஷம் கொடுத்தாங்க, நான் பாட்டு பேசிட்டு போனேன், அப்படி இருக்க நான் வரல. இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற விரும்புறார். இப்போ நீங்களும் பேசணும். நான் சொல்றேன், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அநேகருக்குள்ள என்ன இருக்கா ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு பொண்ணு போனா பார்க்க சரியா, எத்தனை பேர் அதை ஃபேஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் அதை நினைவுபடுத்தினார். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் சபையில இருக்கிற பிள்ளைங்களாலே முடியலமா. சபையில இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் சரியா சபைக்கு வந்துட்டேன், ஆராதனையில அட்டன் பண்ணிட்டேன், அது அல்ல விஷயம். வாலிப நாட்கள்ல நீ எங்க நின்னாலும் அவரோடு கூட உறவுல இருந்தா மட்டும்தான் உன்னால உன்னை காத்துக்கொள்ளவே முடியும். நான் சபைக்குள்ள வந்துட்டேன்றதுனால உன் வாலிபத்தை உன்னால காத்துக்கொள்ள முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், அந்த உறவு ரொம்ப முக்கியம். நம்ம நினைச்சு போனா சபைக்கு வந்துட்டேன், நான் என்ன காத்துக்க முடியல, நான் சபைக்குள்ள தான் இருக்கிறேன், நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்யூரான ஒரு இடத்துல இருக்கிறேன். இல்ல சபைக்குள்ளேயும் பிசாசு வேலை செய்வான், சபைக்குள்ளேயும் மாம்சம் வேலை செய்யும். அதுக்கு தான் நான் சொல்றேன், அதை ஜெயிக்கணும்னா அவரோடு கூட உள்ள உறவு தேவை. எல்லாத்துக்குமே இன்னைக்கு அநேகர் சபையில இருந்தும் ஆப்போசிட்ல இருக்கிற வயசு அப்படிதான். நான் சொல்றேன், நாம அப்படியே ரொம்ப இதெல்லாம் இல்லை, வயசு அப்படிதான். ஆனா பார்க்கிற பார்வையை பிசாசு மாத்துவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு அப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ்னால அநேகருக்கு சபைக்குள்ள இருந்துமே, நான் சொல்லட்டுமா, சபைக்கு வெளியில இருக்கிறவனுக்கு இது பிரச்சனை இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியில இருக்கிறான், இன்னும் தெரியாம இருக்கிறான். ஆனா இன்னைக்கு அநேகர் சபைக்குள்ள இருந்தும் வாலிப பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, தெரியுமா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அதை மாறத்துக்கு உன் உறவை சரி பண்ண. உன் பார்வை, உன் சிந்தையில இன்னைக்கு பிசாசு இவ்வளவுதான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, பிசாசு உங்களை வந்து பெருசா பாவம் செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப பெருசா எதுவுமே செய்யறதே கிடையாதுங்க. உங்க மூளையில சிம்பிளா வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை
அவரோடு நீங்கள் உறவில் இருக்கக்கூடாது. நீ சர்ச்சுக்கு வா, உட்காரு, பாட்டு பாடு பாடு, கை தட்டுறியா தட்டு, மியூசிக் வாசிக்கிறியா வாசி, நான் அந்த ஊழியத்துக்கு போனேன், சண்டே கிளாஸ் ஏடு. ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா தேவை? வாலிப பிள்ளைகள் அவரோடு கூட உறவில் இருக்கிறதுல மட்டும்தான் அவன் கை வைப்பான். உறவில் இல்லாமல் செய்கிற ஊழியம் என்னத்துக்கு? அவரோடு கூட இல்லாத செய்கிற காரியங்கள் என்னத்துக்கு? அவன் சிம்பிளாக முடிச்சுட்டு போடுறான். இன்னைக்கு வாலிப நாட்களில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம். ஆனால் பிசாசு பெருசாலாம் வேலையை செய்கிறதே இல்லை. இப்போல்லாம் பெருசாக கொண்டு போய் பாவத்தில் விழ வைக்கணும், அதை பண்ண, அவன் அதெல்லாம் சிம்பிளாக யோசிச்சுட்டான். நான் சொல்லட்டுமா, அதான் அந்த அளவுக்கு தான் நம்ம வீக்னஸ் இருக்குது தெரியுமா? அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வீக்காக இருக்கிறீங்க. சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவான். அவன் உறவை துண்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தேவை? சில பேருக்கு ஃபோன், எத்தனை பேருக்கு தெரியல. எத்தனை பேரால் யூடியூப் பார்க்காம என்னால் இருக்க முடியும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? என்னால் ஃபோன் இல்லாமல் நான் யூஸ் இருக்க முடியுங்க. நான் பார்க்குறேன், எனக்கெல்லாம் உண்மையாகவே சொல்கிறேங்க, என் கூட தான் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சிலேயே வேன் ஓட்டிட்டு போகிறேன், இந்த பக்கத்தில் பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்கிறான், யங்ஸ்டர் ஃபோனை பார்க்குறான், இவன் பின்னாடி உட்காந்துருக்கிறான் ஃபோனை பார்க்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம். இப்போ இன்னொன்று அதிகமாகிட்டு, நாங்கள் சர்ச்சு ரூமில் இருப்போம். ரூமே ரொம்ப சின்னதாங்க. அந்த சின்ன ரூம்லேயே இந்த பக்கம் சாஞ்சிருப்பான், இந்த பக்கம் ஆளாளுக்கு ஒரு கையில் ஃபோன் தான் இருக்குது. நான் யோசிக்கிறேன், எனக்கு வந்து அந்த அடிக்ஷன் இல்லை, ஆண்டவர் கிருபையில் இல்லை. என்ன இல்லைன்னு சொல்ல, அந்த இது நமக்கு இல்லைலாம் சொல்லக்கூடாது, தெரில, எதுக்கு போய் சொல்லுவானே, தெரியாமல் ஆண்டவர் வளர்த்துட்டார் நம்மளை, அவ்வளோதான். நமக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக்கு இல்லை, வேறு என்னங்க இல்லை? இதை ஸ்டேட்டஸ் சொன்னார் பாருங்க, ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கணும்னே தெரியாது, அது வேறு விஷயம். வாட்ஸ்அப்பே நமக்கு யூஸ் பண்ண தெரியாது, இப்போ தான் பசங்க சொல்லி கொடுத்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான். நமக்கு அந்த பழக்கமே இல்லாமல் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், அது வரைக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் நான் பார்க்குறேன், எனக்கு அது பார்த்தாலே காண்டாவுதுங்க. நீ பாரு, நானும் யூடியூப் பார்க்குறேன், அதை பொய்யில சொல்ல, யூடியூப் பாட்டு கேட்க 4 பேர் உட்காந்துருக்கோண்டா, 4 பேர் உட்காந்துருக்குறோம். அவன் ஒரு ஃபோனை பார்க்குறான், இங்கே ஒரு 4 ஃபோன் சவுண்டு வேறு கேட்டுன்னு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இப்படி தான் பிள்ளைங்களை அந்த உறவுலேருந்து தவிர்க்கிற காரியம் இவ்வளோதான். சபைக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன், சின்ன காரியம் தான் ஒரு மொபைல் ஃபோன். எல்லாருமே மெசேஜில் சொல்லுவாங்க மொபைல் ஃபோன், அதே தான் நானும் பேசுகிறேன். நான் உங்களுக்கு அதுக்காக பேச வரல, உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். பிசாசு உங்களை உறவுலேருந்து கட் பண்ணுறதுக்கு அவன் உங்களை சபையை விட்டு வெளில கொண்டு போகணும்னு நினைக்கல. உங்களை பாவத்தில் நீங்கள் பெருசாக போய் குடிக்கணும் அப்போல்லாம் நீங்கள் அவன் நினைக்கிறதே கிடையாது. சின்னதாக ஒரு வேலையை பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் நான் சொல்லட்டுமா, அவ்வளோ வீக்கானவங்களா நீங்களும் நானும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் அவ்வளோ வீக்கா? அவன் என்ன சின்னதாக தட்டுற அளவுக்காக நான் இருக்கிறேன். அவன் அந்த உறவை முறிக்கிறதுக்கு இவ்வளோதான் யூஸ் பண்ணுறான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு இப்படி தாங்க அநேகர் ஏதோ ஒரு காரியத்தினால ஒவ்வொருத்தரும் உறவை விட்டு தூரமாக இருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லவா? உங்களை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே அன்பு ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான். நீங்கள் அந்த அன்போடு கூட ஐக்கியம் இல்லாமல், நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அன்பில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாதுங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உலகத்தில் எனக்கு இப்படி ஆண்டவர் சொன்னார் சில காரியத்தை. நான் உங்களுக்கு ஒன்றே சொல்லட்டுமா? ஆண்டவரோட அன்புக்காக சொல்கிறேன். ஏன் நமக்கு அந்த உறவு முக்கியன்றதுக்காக, அந்த அன்பு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்ம சொல்லுவோம் உலகத்தில், நான் உன்னை ரொம்ப நேசித்தேன் சொல்லுவாங்கல்ல. நம்ம எதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உனக்காக நான் இதை பண்ணேன், எப்படி உனக்காக போய் நான் இதை பண்ணனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவர் நம்ம நேசிக்கிறார், ஆனால் நம்ம செஞ்சுட்டு வரும்போது அவர் அப்படி சொல்றது இல்லை, ஐயோ என் பிள்ளை இப்படி போயிட்டே திரும்ப வராதா. அவர் அப்படி சொல்லி காட்டுறது இல்லை, நான் உனக்காக வந்துச்சு, உனக்காக போய் நான் ஜீவனை தந்தனே சொல்றது இல்லைங்க. நான் சொல்ல ஆமாவே இல்லையா? நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், நல்லா இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒன்று செஞ்சா, ஒன்னெல்லாம் போய் உனக்காகலாம் நான் இதை பண்ண பார், உனக்காகலாம் இதை கட்டிய கணவன் மனைவி கூட சொல்கிறாங்க, உனக்காக நான் இதை போய் பண்ண பார். சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னதான் அன்பு. ஆனால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம செஞ்சுட்டு வந்தாலும் கூட ஒரு நாளும் உங்களுக்கு என்னையும் பார்த்து அவர் சொன்னதே இல்லைங்க, உனக்காக நான் ஜீவனை தந்தனே, உனக்காகவா நான் ரத்தம் சிந்தினேன், அவர் சொன்னதே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அன்பை விட்டுட்டு, அந்த உறவை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் சொல்கிறேன், அந்த உறவில் மட்டும் நீ இருந்துட்டேன்னா தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்துடும். உண்மையாக சொல்கிறேன்.
எத்தனை பேர் அந்த உறவை திரும்ப நான் சரி பண்ணணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேருக்கு அவரோடு கூட உறவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் அதாவது தடை பண்ணுறதுக்கு நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் நான் அதுக்கு நான் மெசேஜ் எடுக்கவே வரலங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு மெசேஜுக்கே விருப்பம் இல்லை. ஆராதனை எனக்கு ஆண்டவர் கொடுத்த இது வேறு. ஆனால் சரி பேசணுன்றதுக்காக ஆண்டவர் திடீர்னு சொன்னதுனால இதை பேசிட்டேன். நான் சொல்கிறேன், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவன் என்ன வேணால் செய்வான். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி விரும்புகிறேன் நான் அவரோடு கூட உறவில் திரும்பவும் நான் அவரோடு கூட உறவாட விரும்புகிறேன்? எத்தனை பேர் சொல்கிறேன்? எத்தனை பேர் உண்மையாக விரும்புகிறேன்? ஏன்ச்சு நிற்போமா? 8:05 அண்ணன் முடிக்க சொன்னாங்க இல்லையா? ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. எது உங்களையும் அவரையும் விட்டு பிரிச்சு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எதுவாக வேணா இருக்கலாம். ஒருவேளை நான் சொன்ன ஃபோனாக கூட இருக்கலாம், இல்லை நான் சொன்ன தவறான காரியங்களாக இருக்கலாம். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஒருவேளை அந்த உங்களுக்கு குற்ற மனசாட்சியாக இருக்கலாம். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு ஒன்னே ஒன்று தான் அவர் சொல்கிறார், நீ வந்தா போதும், நீ வந்தா மட்டும் போதும். திரும்ப உனக்கு அதே வஸ்திரத்தை அவர் கொடுக்க உனக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யாரும் உங்களுக்கு நடத்தணுன்ற அவசியம்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் எத்தனை பேர் அது உண்மையாக விரும்புறீங்க? ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தினால மோடு கூட உறவாடுறதுல நான் குறைவா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் உங்களையும் பிசாசு, நான் தான் சொல்றேன், அவ்வளோ வீக் நம்மலாம். பிசாசு நம்மள பெருசாலாம் செய்யறது இல்லை. சிம்பிளா சின்ன சின்ன காரியத்துல உங்களையும் என்னையும் அவன் விழ வச்சிடறான். தம்பி தங்கச்சி, நம்ம உறவை கெடுக்கிறதுக்கு அவன் எடுக்கிறது பெரிய பிரயாசம்லாம் இல்லை. என்ன கவனிங்க, இங்க கவனிங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க அவரோடு திரும்ப உறவாட விரும்புறவங்க? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், வெக்கப்படாதீங்க. ஜெபம் பண்ண வெக்கப்படாதீங்க. உங்க வாயை திறங்க, உங்க வாயை திறந்து ஆண்டவரே, உம்மோடு கூட என்னால உறவாட முடியல ஆண்டவரே. இந்த வாலிப நாட்கள் என்னால முடியலப்பா. நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நான் உறவாடணும் தான் விரும்புறேன். அனுதினமும் நான் உறவாடணும்னு விரும்புறேன். ஆனா முடியல ஆண்டவரே, நான் விழுந்துடுறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, 2 நாள் நல்லா இருக்கிறேன், 3 நாள் நல்லா இருக்க, திரும்ப என் உறவு உடைஞ்சிருது ஆண்டவரே. அனுதினமும் உங்களோடு நான் உறவாட விரும்புறேன். ஆனா என்னால முடியலன்னு சொல்றவங்க உண்மை ஆண்டவருக்கு நேரா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னால முடியல ஒற்றுக்கோங்க. நீங்க இருக்கிற வண்ணமா அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அவர் அதை மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா நீங்க யார் பார்க்கறாங்க, நான் கையை உயர்த்திட்டு யாரா பார்த்து நான் சொல்லட்டுமா, எவன் பார்க்கறதுனாலையுமே உங்களுக்கு எனக்கு பிரயோஜனமே இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிறவன் பார்க்கறான்னு பார்த்துட்டு கையை உயர்த்தாம விட்டுறாத. நான் சொல்றேன், ஆண்டவரே என்னால முடியல, நான் தொடர்ந்து உறவாடணும்னு நினைக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே, என்ன சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. அவருக்கு நேரா, மனுஷனுக்கு நேரா உயர்த்தலமா. நான் சொல்லிட்டேன், மனுஷனுக்கு நேரா நீ உயர்த்தல, வெட்கப்படாத. அவர் உன்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. உன் குறைய சொல்லி உன்னை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. மனுஷன் தான் உன் குறைய சொல்லி உன்னை அவமானப்படுத்துவான். மனுஷன் தான் உன்னை வெட்கப்படுத்துவான். நீ அவருக்கு நேரா உயர்த்திட்டா மட்டும் போதும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுப்பா, வாயை திறந்து இயேசுவே சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுவே சொல்லுங்க சத்தமா. நான் வேற எதுவுமே சொல்ல இயேசுவே சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுவே சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் நீங்க போதும் ஏசப்பா,
உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அந்த வார்த்தையை சொல்லிடுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும். யாருக்கு உறவாடணும்னு விருப்பமோ நீங்க சொல்லுங்க. வாயை திறந்து நீங்க நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீங்க போதும் ஏசப்பா. வாயை திறந்து நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள்ல ஏதோ வார்த்தையா பாடிட்டு போலப்பா, உண்மையா என்னால முடியல ஆண்டவரே. இந்த வாலிபத்தை எங்களால காத்துக்க முடியல. உண்மையா இந்த வாலிபத்துல எங்களால முடியல சுவாமி. இந்த வாலிபத்தை நாங்க காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க தேவை. இந்த வாலிபத்துல நாங்க ஆண்டவரே எங்களை சரியான பாதையில நாங்க நடக்கிறதுக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. சும்மா சொல்லலப்பா நீங்க போதும்னு, உண்மையா சொல்றோம் ஆண்டவரே. நாங்க இந்த வாலிபத்தை ஒழுங்கா நடக்கணும்னா, இந்த வாலிபத்துல நாங்க ஒழுங்கா காத்துக்கொள்ளணும்னா ஆண்டவரே, இந்த வாலிபத்துல எங்க வாழ்க்கை தாறுமாறா போகாம இருக்கணும்னா அதுக்கு நீங்க எங்களுக்கு தேவை. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. இந்த வாலிபத்துல அப்பா நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கொஞ்சம் சத்தமா வாயை திறந்து நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா. நீங்க போதும் ஏசையா. சொல்றோம் ஒவ்வொருத்தரோடு கூட உங்க சமூகம் எனக்கையா. இந்த உறவை அவ புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் தம்பி தங்கச்சி. நீங்க போதும். நான் ஏதோ சும்மா அந்த வார்த்தையை சொல்ல வைக்கல. உண்மையா உன் வாயிலிருந்து உன் இருதயத்துல இந்த வார்த்தை வரும்னா இன்னைக்கு உன் உறவை அவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீ சொல்ற அந்த வார்த்தை உனக்கும் அவருக்கும் உள்ள உறவை சரி பண்ணிட்டு இருக்குது. ஏதோ சும்மா சொல்லல தம்பி தங்கச்சி இந்த வார்த்தையை. உங்க சமூகம் எனக்கையா. சாதாரணமா சொல்ல நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும், எல்லாத்துக்கும் நீங்க போதும் ஏசையா. அந்த ஒரு எண்ணத்தோட சொல்ல போற நீ. உங்க சமூகம் எனக்கையா. எனக்கு எல்லாத்துக்குமே நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க போதும்
என் எதிர்காலத்துக்கு இயேசையா, ஆண்டவரே என்னுடைய தேவைக்கு உங்க சமூகம் என் பிரச்சனைக்கு எனக்கையா, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும். நீங்க போதும். சொல்லு தம்பி தங்கச்சி, உண்மையா சொல்லு. இயேசையா, உங்க சமூகம் எனக்கையா. ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வா உண்மையா ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலப்பா இதோ கடமைக்கு நாங்க சொல்லிட்டு போக வரல. உண்மையா இந்த வாலிபத்தை நீங்க போதும் ஆண்டவரே, இந்த வாலிபத்துல எங்களுக்கு நீங்க போதும், உங்களோடு கூட உள்ள உறவு போதும் ஆண்டவரே. நான் சொல்றேன் தம்பி, நீ எந்த சூழ்நிலையில இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையில இருக்கலாம், எப்பேற்பட்ட தவறான பழக்க வழக்கத்துல இருக்கலாம், நான் சொல்றேன் அவரோடு கூட உறவு உனக்கு சரியாயிட்டுன்னா அதெல்லாம் தானா போயிடும் தம்பி. அதனாலதான் பிசாசு உன்னை அந்த உறவு மட்டும் உன்னை அவரோடு கூட கனெக்ட் பண்ணவே விட மாட்டான். ஏன்னா நீ அதுல கனெக்ட் ஆயிட்டீன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் உன்னை விட்டு தானா போயிடும். அதனாலதான் பிசாசு அதை செஞ்சிட்டு இருக்கிறான் தம்பி. நீ எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நீ எப்பேற்பட்ட பாவத்துமா இருக்கட்டும், நீ எந்த சூழ்நிலையில இருக்கலாம், நான் சொல்றேன் நீ இருக்கிற வண்ணமா அவரோடு கூட உறவுல நீ சேர ஆரம்பிச்சிட்டீன்னா நான் சொல்லுவேன் அந்த உறவு மற்ற காரியத்தை வேண்டாத உறவெல்லாம் தள்ளிடும் தம்பி. நான் சொல்லுவேன் உலகத்துல நான் கேட்டது உண்டு, உலக ஸ்நேகம், லவ் பண்ற பையன் பொண்ணெல்லாம் சொல்றாங்க, லவ் பண்ற பையனுக்காக இதை பண்ண, லவ் பண்ற பொண்ணுக்காக இதை பண்ண. நான் சொல்றேன் ஒண்ணுமே இல்லாத அந்த அன்பு அதை மாத்தோம்னா இந்த அன்பு நான் நிச்சயமா சொல்லுவேன் உன்னை மாத்திரும் தம்பி தங்கச்சி, உண்மையா உன்னை மாத்திரும். நான் சொல்லட்டுமா, உலகத்துல உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றான் பாருங்க எவனா, நான் சொல்லுவேன் தம்பி, தம்பி நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன்டா, நீ குடிகாரனா இருக்கிறப்ப எந்த பொண்ணு உன்னை நேசிக்காது. நீ பாவத்துல இருந்து பாரு, உன் பாவத்தை பார்த்துட்டு எந்த பொண்ணு பக்கத்துல வந்து நிக்காது. என் பெத்த தாய் தகப்பு, நான் சொல்லுவேன் உன் அந்தரங்கத்தை பார்த்தா தாய் தகப்பன் கூட உன்னை என்னையும் மதிக்க மாட்டான். ஆனா அந்த அன்பு உன்னை என்னை அப்படி பார்க்கல தம்பி தங்கச்சி. உங்களுக்கு கூட சொல்றேன் தங்கச்சி, உண்மையான சுபாவத்தை பார்த்துட்டு எவனை நேசிக்க மாட்டான். நம்ம அந்தரங்கத்தை பார்த்தா, நம்ம தவறுகளை பார்த்தா தாய் தகப்பன் கூட நம்மளை நேசிக்க மாட்டான். ஆனா அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு இல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு அப்படிப்பட்டது இல்லப்பா, அது உண்மையான அன்பு. இன்னைக்கு அந்த அன்பு உன்னை உண்மையா உன்னை மாற்ற விரும்புது. நான் சொல்லுவேன் அந்த உலக அன்பு ஒரு பையனை மாத்துதுன்னு சொல்லி சொல்றானா, அந்த உலக அன்பு ஒரு பொண்ணை மாத்துதுன்னு சொல்றானா, நான் சொல்லுவேன் அது மாத்துனா, நான் சொல்லுவேன் அதுக்கும் மேலான ஆண்டவருடைய அன்பு உன்னை மாற்றிடும் தம்பி. அந்த அன்போடு கூட நீ ஐக்கியப்பட்டுட்டீனா, அந்த அன்போடு கூட உன் உறவு ஆரம்பிச்சிட்டீனா, நான் சொல்லுவேன் உன் வாழ்க்கை மாறிடும், உன் சூழ்நிலை மாறிடும், உன் எதிர்காலம் மாறிடும். நான் சொல்றேன் நீ எதிர்பார்க்கிறத விட ஆண்டவர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நீ நினைக்கிறத விட உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நீ அவரோடு கூட உறவாட ஆரம்பிச்சிட்டா போதும். கர்த்தர், நான் சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். சாதாரணமா இல்ல தம்பி தங்கச்சி, மணி ஆயிட்டு நான் முடிக்க போற ஒரே நிமிஷத்துல முடிச்ச ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீ அந்த உறவுல சரியாயிட்டேன்னு வச்சுக்கிய, நீ இது வரைக்கும் நினைக்காத புதிய காரியத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்வார். புதிய காரியம் எப்படி தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க. நான் அந்த உதாரணத்தோட முடிக்க விரும்புறேன். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஒரே நிமிஷம் என்ன கவனிச்சிருங்க. எத்தனை பேருக்கு பர்வீன் சுல்தானா தெரியும்? யூடியூப்ல ஒரு அம்மா பேசுறாங்க, பர்வீன் சுல்தானான்னு சொல்லி. அந்த அம்மா ஒரு காரியம் சொன்னாங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யற புதிய காரியம் எப்படி இருக்குன்றதுக்காக அதை சொல்றேன். அந்த அம்மா சொன்னாங்க, காமராஜருடைய பீரியட்ல, டக்கு நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன், காமராஜருடைய பீரியட்ல அவர் சிஎம்மா இருக்கிறார். அவர் சிஎம்மா இருக்கும் பொழுது ஒரு விஷயம் அந்த சிஎம் அவங்க முன்னாடி வருதான். என்ன வருதுன்னா, ஒரு காலேஜில் கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸ்க்கு என்ன இல்லை, சீட் இல்லைன்ற ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தர் வந்து நிற்கிறார், அவர் நல்ல மதிப்பெண் வாங்கி இருக்கிறார்.
அப்போ அவர் தான் சிஎம்மாக இருக்கிறார். அப்போது அவர் சிஎம்மாக இருக்கிறப்ப அந்த பிரச்சனை வருது. அந்த தம்பி வந்து நிற்கிறான். நிற்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீட்டு முடிஞ்சிச்சு. ஒரு காலேஜில் எத்தனை சீட்டு தான்? 25 சீட்டு தான். என்ன ஆயிடுச்சு? 25 சீட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான், நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கான், அவனுக்கு ஆனால் சீட்டு என்ன இல்லை. அப்போ சடனாக அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சான். என்ன சொன்னாராம், காலேஜில் இப்போ கெமிஸ்ட்ரினா அவங்களுக்கு என்ன இருக்கும், கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, லேபுக்கு எங்கே பண்ணுவாங்களாம், போவாங்க. இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லேபுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க போவாங்க. அப்போ அவர் சடனாக கேட்டாரா, காலேஜில் ஒரு கிளாஸ்க்கு எத்தனை பேர்? 25 பேர். அவங்க கிளாஸில் இருக்கிறப்ப லேப் என்னவா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அந்த 25 பேர் லேபுக்கு போயிட்டா கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அவர் சொன்னாரா, நீ என்ன பண்ணு, மேலே ஒரு 25 சீட்டு நீ என்ன பண்ணு, புக் பண்ணு, என்ன பண்ணிடு, அனௌன்ஸ்மெண்ட் கொடு. கிளாஸில் 25 பேர் இருந்தால் லேபில் 25 பேர் இருப்பான், லேபில் 25 பேர் இருந்தால் கிளாஸில் 25 பேர் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அவர் சொன்ன உடனே ஆப்போசிட்டில் இருக்கிற அவரோட செக்ரட்டரி சொல்கிறாராம், இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் ஜிஓ இன்னும் பாஸ் பண்ணல அப்படின்னாராம். அப்போ அதுக்கு காமராஜர் சொன்னாராம், நான் சொல்கிறது தான் ஜிஓன்ற. எப்படி நான் சொல்கிறது தான்? 5 வருஷம் ஆட்சியில் உட்கார்ந்துட்டு போகிற மனுஷன், நீ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கவன நிலைமை யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு சட்டமே இல்லை, ஷிஃப்டிங் சிஸ்டமே இல்லை. புதிய காரியத்துக்காக இந்த விளக்கத்தை உனக்கு சொல்றேன். 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு அந்த யோசிச்சு பாருங்க, சீட்டே இல்லை, அவன் நின்றுட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு அது எவ்வளோ ஒரு புதிய காரியமாக இருந்திருக்கும். நான் சொல்லட்டுமா, 5 வருஷம் ஆட்சியை முடிஞ்சிட்டு போறவன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்து மாற்ற முடியும். நான் சொல்றேன், பர்மனண்டா ஆளுகை செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவரோட நீ உறவுல கனெக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்க, நீ நினைக்கிறத காட்டிலும் நீ எதிர்பார்க்காததை உனக்காக செய்வார். எப்படி அந்த மனுஷன் 25 சீட்டை புதுசா கொடுக்க முடியும்னா 5 வருஷம் ஆட்சியில் இருக்க முடியும், அவ்வளவுதான் அவரால். அவனாலே 25 சீட்டை கொடுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னா, நான் சொல்றேன், பர்மனண்டா உன்னையும் என்னையும் ஆளுகை செய்யற ஒருத்தர் உண்டு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவரோடு நம்ம உறவாடிட்டு இருக்கிறோம். அந்த உறவு உனக்கும் எனக்கும் கரெக்டா இருந்துச்சு. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில அவர் செய்யறதும் புதுசா தான் இருக்கும். அது வரைக்கும் அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை, அது வரைக்கும் அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. புதுசா ஒரு சிஸ்டம் வருது. நான் சொல்றேன், ஆண்டவரோடு கூட உன் உறவு சரியாயிட்டுன்னு வச்சுக்க, உனக்கான புதிய காரியத்தை நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். இது வரைக்கும் இப்படி ஒண்ணு நடந்ததே இல்லையே, நடக்கும். அவரோட நீ உறவுல இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஐயா. உண்மையா ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலையில யார் யாரெல்லாம் அவங்க உறவு அவங்க சரி பண்ண விரும்புறாங்களோ, அந்த தம்பி தங்கச்சி யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய பலனை தந்துருங்க சுவாமி. இந்த நாளிலிருந்து அப்பா, உங்களோடு கூட உறவாடுறதுல அவங்களுக்கு வேண்டிய பலனை தாங்க ஆண்டவரே. விட்டுட்டு அதை கட்டாய் வர கனெக்ஷன், கட்டாய் வருகிற அப்படிப்பட்ட உறவு இல்லப்பா. எப்பொழுதும் உம்மோடு கூட உறவாடுகிற அப்படிப்பட்ட ஒரு வாலிப நாட்கள் எங்களுக்கு தந்துருங்க சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாலிப நாட்கள் எங்களுக்கு தந்துருங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நடக்க உதவி செய்யுங்க. அது வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, பெரியவங்க எல்லாருக்குமே ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் உம்மோடு கூட உறவுல இருக்க, உம்மோடு கூட உள்ள கனெக்டிவிட்டியில இருக்க எங்களுக்கு உதவி செஞ்சிருங்கப்பா. வந்த எங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபைக்கு தேவையான ஆண்டவரே, விசேஷமாக இந்த மாலை வேளையில இந்த பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையும், இங்க இருக்கிற பெரியவர்களாக எங்களுக்கும் தேவையான வார்த்தையை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடுள்ள உறவை நாங்கள் இன்னும் புதுப்பித்து இன்னும் கிட்டி சேர நீங்க போதும் இயேசுப்பான்றத அந்த நிலைமைக்குள்ள வர ஒவ்வொருவரும் நீங்க பயன்படுத்த போவதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிருவோம். கடைசியா என்ன முடிச்சாரு? கடைசியா சொல்லுங்க, கடைசியா ஃபினிஷிங் என்ன? சொல்லுங்க. புதிய காரியம்.
சரிங்களா? பழைய காரியம்தான், ஆனால் என்ன ஆயிடுச்சு? சரிங்களா? சரி, நம்ம இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆமாம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீ விசுவாசிக்கல, அதுனா இனிமையாவது விசுவாசி. கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார்? புதிய காரியம். சரி, வில் டெவலப் திஸ் ஹேபிட். நீ என்னென்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. சீக்கிரம் சொல்லாமல் அது அண்ணன் ரொம்ப பேசினாங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? உயிர்ப்பிக்கப்பட்டது. ஓகே. ஸோ ஏதாவது இப்போ நான் திருப்பி யோசிக்க சொல்ல, இது வரைக்கும் கேட்டுலேருந்து டக்குன்னு சரிங்களா? அதுதான் நீ இந்த வாரம் போய் ஜெபிக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து போகிறது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த இதாட்டி இப்படி இருந்தால் ஆரம்பிப்போம். சீக்கிரம் ஏதாவது ஒன்று உள்ளார கேட்டிங்களே, ஏதாவது ஒரு பாயிண்ட் டக்குன்னு சீக்கிரம் நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க விதை. புதிய காரியம். இப்போ இவ்வளோ கேட்டிங்களே, அண்ணன் சொன்னது ஏதாவது ஒரு வார்த்தை. கில்ட்டு, குற்ற மனசாட்சியாக இருக்கக்கூடாது. வெரி குட். இது நீ ஜெபம் பண்ணணும் இந்த வாரத்தில். இப்போ நம்ம கேட்குறது இதுக்கு ஸ்கூல் மாதிரி இல்லை, நினச்சா படிக்கலாம், அது கிடையாது. இது லைஃப்பில் யார் பேசுகிறா? ஆண்டவர் பேசுகிறார். அப்போ சீரியஸாக எடுத்து நீ ப்ரே பண்ணினா உனக்குள்ளே இருக்கிற எது போயிடும்? குற்ற மனசாட்சி. பிரேக் இல்லாமல் உறவு கட்டப்படணும். சரிக்கா? புதிய காரியம். கேப் இல்லாமல் நான் அதை கேப் இருந்தது நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். கில்ட்டினஸ் இருக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே தயவுசெய்து இந்த வாரம் ஜெப குறிப்பாக மாற்றுங்க. நீங்கள் ஒரு 5 minutes பே பண்ணுங்கள் அதுக்காக. உறவை புதுப்பிக்கப்படணும். உறவு இருக்குதா இல்லையான்றதே தெரியல அப்படின்னா நீங்கள் இப்போ முடிச்சுட்டு இருங்க. பிரசாந்த் அண்ணன் பேசுவாங்க, இல்லை மரியா ஆண்டி கூட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. கவனிக்கிச்சிங்களா? உறவு இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் ஆமாம், ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகம் பண்ணணும். அதிகமாக பேசணும். சும்மா எல்லாம் சொல்கிறாங்க சொல்லக்கூடாது. உனக்கு என்ன தோணுச்சு? ஏசப்பா கூட கரண்ட்டு அவர் பேசுறதை நீ கேட்கணும்னு விரும்புகிற. சூப்பர். அப்போ கேளு. அடுத்த வாரம் வந்து சொல்லணும். ஆரோன் ஓகே. உறவு வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. சரி, நீங்களாம் ஒரு நோட் எடுத்துகிட்டு வரணும், எழுதணும். ஓகேவா? அப்போ தான் இதெல்லாம் நீங்கள் போய் யோசிக்க முடியும். சொல்லுப்பா. கரெக்ட் ஆகணும். சில ராங்கெலாம் இருக்குது, அதில் என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணணும். வேறு யாரை கரெக்ட் பண்ணுற போகிற? கனெக்ஷன் ஆகணும். சூப்பர். இப்போ பயங்கரமான இப்போ தான் யூத்து வாங்கி சொல்கிறாங்க, கரெக்ட் பண்ணணும், கனெக்ட் ஆகணும். பரவாயில்ல. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஏதோ பார்த்தீங்களே ஜாலியாக இருந்ததுண்ணா, அது வித்தியாசமாக இருந்தது. இப்போ கேமராலாம் எடுத்தாங்க. இதே சொல்கிறாடி, சொல்லுங்கள். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சும்மா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லு. ஏதோ பார்த்தல, பார்த்ததில் என்ன மைண்டில் போச்சு. சரி நான் அப்புறம் அடுத்த மாதம் வரமாட்டானுங்க. இந்த நீங்கள் ஏதாவது ஒன் வேர்டு. உறவில் வளரணும். சூப்பர். மரியா, உறவில் சூப்பர். இன்னும் ஆமாம், இன்னும் அவரோடு நெருங்கி சேரணும். நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே கேட்டிருப்பீங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வளரணும். ஓகே, ஃபினிஷாக சமீபத்தில் ஒரு பாட்டு பயங்கரமாக இட்டாச்சு. என்ன பாட்டு? கர்த்தரே நீ பாடு. அது பசங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க. ஆஃபரிங் டைம் சரிங்களா? இருக்கிறத கொடுங்க. ஜாய் ஆஃப் கிவிங் சரிங்களா? அப்படியே பண்ண வச்சுட்டு வாங்க. ஜான் சீக்கிரம் யாரெல்லாம் பாட விரும்புகிறீங்களோ வாங்க. சுரேஷ் பற்றி கொஞ்சம் ஆஃப்ரிக்கா எடுத்துருக்கேன். இருக்கிற பைக் யூஸ் பண்ணுங்க. சீக்கிரம் ஒரு 2 ஸ்டாண்ட்ஸ். ஆரோன் கொஞ்சம் லீட் பண்ணுங்க. பா சீக்கிரம் வாங்க. என்ன பண்ணுற?
பிரதர்ஸ் கொஞ்சம் கை தட்டுங்க அவங்களுக்கு, அப்போ தான் வருவாங்க. தெரியல, லிரிக்ஸ் சொல்ல தெரியும்ல. கத்தரு अंकल नयन वाली नयन वरा स्टार्ट பண்றா ஸ்டார்ட் பண்ணு. கத்தரையே நீ பாடு, கத்தரையே நீ பாடு, சக்கரை நோய் வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரை நோய் வராது. ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது. வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. எவ்வளோ ஹாப்பியாக பாட முடியுமோ அவ்வளோ பாடினா. கை தட்டலாமா? ஓகே, எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம். கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே சேர் எடுத்து வச்சுருக்கு பார்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்து வச்சுருக்க.